ஓகே நண்பா, நம்ம வந்து இப்போ எதை பார்க்க போகிறோம்னா அன்பாக்சிங் ஆஃப் போபோ மொபைல் ஹோல்டர். ஓகே, இப்போ அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் வந்து அதோட பேக்கேஜ். பார்த்திங்கன்னா போபோ அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து இன்றைக்கி தான் எனக்கு வந்தது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஜா கிரிப். இதில் வந்து போபோவில் வந்து 2 டைப் ஆஃப் ஹோல்டர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜா, இன்னொன்று வந்து கிளா. நான் வந்து வாங்கியது பார்த்திங்கன்னா ஜா. ஓகே, இப்போ வந்து அன்பாக்சிங் போயிடுவோம். பேக்கே நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ இதோட ப்ரீமியம் குவாலிட்டியை வந்து மீன் பண்ணுது. ஓகே, இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே, இதான் வந்து மொபைல் ஹோல்டர். என்ன போட்டிருக்குன்னா, தேங்க்யூ ஃபார் ஆர்டரிங் கோகுல் டீம் போபோ. ஓகே, தேங்க்யூ போபோ. இதை வந்து இங்கே ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போபோ மொபைல் ஹோல்டர் வந்து ஜஸ்ட் பேக் ரிமூவ் இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் ஃபஸ்ட்டு இப்போ பேக்கேஜில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த போபோ ஜாயின் போபோ ஏபி அதை பற்றின போனஸ், அது வாரண்ட்டி கார்டு, அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதில் ஹவு டு ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஓகே, இதான் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கான கிளாம்ப். நல்ல ஒரு ஜிப்லாக் கவருக்குள்ளே கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து நல்லாயிருக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து நம்ம பைக்கில் மவுண்ட் பண்ணக்கூடியது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் தென் இதை வந்து நம்மளே மவுண்ட் பண்ணிக்கிறதுக்காக இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி நம்மளே வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம் நம்ம மொபைலில். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பைக்குக்கு வந்து இது தேவையில்லை. பட் ஸ்கூட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் பண்ணுறதுக்கான இடம் இருக்காது ஹேண்டில் பாரில். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சைட் மிரர் மவுண்ட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம இதை மவுண்ட் பண்ணிக்கலாம். இதை மவுண்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் த லாஸ்ட், இதான் வந்து போபோவோட மொபைல் ஹோல்டர். பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்லா இருக்குது. நல்ல குவாலிட்டி, நல்லாயிருக்கு பார்க்க. அண்ட் தென் ஓகே, நல்லாவே எக்ஸ்பெண்ட் ஆகுது. இவ்வளோ கிட்டத்தட்ட நம்ம கை பிடிக்கிற அளவுக்கே இருக்குது. நார்மலாக எல்லா ஃபோனும் இதை விட சின்னதாக தான் இருக்கும். நான் வேணால் என் மொபைலை வச்சு காட்டுறேன். ஓகே, நல்லாயிருக்கு, ஸ்டேபிளாக இருக்குது. இதை விட ஒரு ஷேக் நம்ம வண்டியில் வராது. பட் ஆஃப் ரோடிங்க்கு இது போதுமானது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஃபுல் ஆஃப் அலுமினியமில் மேட் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து சார்ஜிங் கேபிள். இதை வந்து ஆக்சுவலாக லூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம இதில் வந்து லாக் பண்ணிடணும். லாக் பண்ணி நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிடலாம். ஓகே, இவ்வளோதான் இந்த பேக்கேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃப்யூஸ் ஒன்று இருக்குது. இது வந்து ரொம்ப நல்ல மெத்தட். ஆக்சுவலாக நம்ம வந்து டேரெக்டாக பேட்டரியில் கொடுக்கும்போது இன்கேஸ் வாட்டர் இந்த மாதிரி எதாவது பட்டுருச்சுன்னா இந்த ஃப்யூஸ் போக வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் ஃப்யூஸை தேட வேணாம், அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுவும் போச்சுன்னா வாங்கிக்கலாம். அது வந்து ஈஸியாக கிடைக்கும், அவ்வளோ பெரிய இது கிடையாது. அந்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃப் கவர் கொடுத்துருக்காங்க ஆன் ஆஃப் ஸ்விட்சுக்கு. நல்லாயிருக்கு. ஏன்னா பழைய எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த எக்ஸ் டைப் மொபைல் ஹோல்டர். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் நார்மலாக இருக்கும், தண்ணி பட்டால் போயிடும். பட் இது கொஞ்சம் நல்லா ப்ரீமியமான ஸ்விட்சாக இருக்குது. அப்புறம் இந்த எக்ஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த இது வந்து ஈஸியாக போயிடும். யூஎஸ்பி போர்ட்டோட கேப்பு. ஏன்னா நானே வச்சுருந்தது வந்து ஒரு மேக்ஸிமம் 5 டேஸில் பிஞ்சு விழுந்துருச்சு. ஆனால் இது வந்து நல்லா கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதான் வந்து ஒயர். அண்ட் தென் ஃப்யூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 டேக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வண்டியில் மவுண்ட் பண்ண பிறகு ஒயர் எங்கேயாவது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த டேக்கில் நீங்கள் வந்து லாக் பண்ணிடலாம்.
ஓகே நண்பா, அவ்வளோதான் இருக்குது. இதை அடுத்து வந்து நம்ம போய் வண்டியில் மவுண்ட் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே நண்பா, இப்போ வந்து மொபைல் ஹோல்டர் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கனெக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து பேட்டரியில் இல்லைனா கில் ஸ்விட்சில் இல்லைனா ஆன் ஆஃப் கீழே இல்லைனா ஹெட்லாம்பில் எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் பேட்டரி தவிர வேறு எதுலையா கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது எர்த் கனெக்ஷன். பாடி எர்த்து மட்டும் கொடுத்துறாதீங்க. பாடி எர்த்து கொடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து சென்சார் வெஹிக்கிள், அதனால் ஏதாவது போகிறக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் எர்த்தை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர், ஹெட்லாம்ப் இந்த மாதிரி எதாவது எர்த்தில் கொடுத்துருங்க. இல்லை நான் வந்து பேட்டரியில் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு எர்த் ப்ராப்ளம்லாம் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் தான் கொடுக்குறேன். ஓகே நண்பா, மொபைல் ஹோல்டர் போட்ட பிறகு எக்ஸ்டர்னலாக பார்க்க வேண்டியது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து அதை ஃபுல்லாக ரோல் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஓப்பன் ஆகுதா, எங்கேயா இடிக்குதா, அந்த மாதிரி இடிக்கிற ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஹேண்டில் பாரை வந்து ஃபுல்லாக கார்னர் வரைக்கும் வளைச்சி பாருங்கள். அப்படி வளைக்கும் போது உங்களோட டேங்க்கில் எங்கேயா முட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் அதை வந்து மாற்றி வைங்க. ஏன்னா முட்டுச்சுன்னா திடீர்னு நீங்கள் வந்து ஒரு இடத்துல வளைக்கும் போது இது வந்து உங்கள் ஹேண்டில் பார் வந்து ஸ்டிஃபாக பிடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது, டேங்கை ஸ்க்ராட்ச் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் முன்னாடியே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் போபோ ஹோல்டர் நீங்களும் போட்டிருக்கேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது, அதில் எதாவது ப்ராப்ளம் இல்லை அட்வான்டேஜ் எதாவது நல்லா இருக்குது அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா.